வணக்கம், நான் உங்கள் தமிழன்சுபாஷ். இன்னைக்கு நம்ம பார்க்குற காணொலி என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய வீட்டில் இன்வெர்ட்டர் அப்படிங்கிற ஒரு பொருள் ரொம்ப ரொம்ப முக்கியமானதாக இருக்குதுங்க. அந்த இன்வெர்ட்டரில் பொருத்தக்கூடிய அந்த பேட்டரி என்ன கண்டிஷனாக இருக்குது, எப்படி அதை நம்ம சரி செய்ய முடியும் அப்படிங்கிறதான் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம பதிவேற்றம் பண்ணுற காணொலி உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். தயவு செய்து உங்களுடைய பேட்டரி, இன்வெர்ட்டர் பேட்டரியை நீங்கள் செக் பண்ண போகிறீங்க அப்படின்னா, நீங்கள் முதல்ல உங்களுடைய பாதுகாப்பை நீங்கள் செக் பண்ணிக்கணும். ஸோ சேஃபாக நம்ம செக் பண்ணணும். அடுத்து இந்த பேட்டரி செக் பண்ணுறதுக்கு என்ன பொருள்லாம் தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹைட்ரோமீட்டர், மல்டிமீட்டர், தெர்மோமீட்டர், இந்த மூணுமே நமக்கு தேவை. ஒரு பேட்டரியை நம்ம செக் செய்கிறதுக்கு முன்னாடி ஒரு 10 முதல் 12 மணி நேரத்து நம்ம சார்ஜ் செஞ்சுருக்கணும். அப்போ தான் அந்த பேட்டரி நல்ல நிலைமையில் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோதிக்க முடியும். முதல்ல அந்த பேட்டரியோட ஆசிட் லெவலை செக் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஆசிட் லெவல், அதாவது எல்லாரும் சொல்லுவாங்க வாட்டர் லெவல்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ஃப்ளோ மீட்டரில் பார்த்தீங்கன்னா, அந்த வாட்டர் லெவல் ஒரே லெவலாக இருந்துச்சுனாலே அந்த பேட்டரி நல்ல நிலைமையில் இருக்குன்னு தான் அர்த்தம். அடுத்து அந்த பேட்டரியில் இருக்கிற அந்த ஃப்ளோட்டை நம்ம கழட்டிடுறோம். கழட்டிட்டு உள்ளே இருக்க ஆசிடு நம்ம சிரஞ்சி மூலமாகவோ இல்லை ஹைட்ரோமீட்டர் மூலமாக நம்ம உறிஞ்சி பார்க்கக்குள்ள அது பியூர் ஒயிட்டாகவே, அதாவது நிறம் இல்லாமல் பியூர் ஒயிட்டாக இருந்துச்சு அப்படின்னால் அது பார்த்தீங்கன்னா நல்ல நிலைமையில் இருக்குன்னு அர்த்தம். அதே இது ப்ரௌனாவோ இல்லை பிளாக் கலரில் இருந்துச்சு அப்படின்னா அந்த செல்லில் கரோசின் ஆயிருக்கு அப்படின்னு அர்த்தங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு செல்லையும் அந்த செல்லில் இருக்கிற அந்த ஆசிடோட கிராவிட்டி அது எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்க்குறதுக்கு நம்ம ஹைட்ரோமீட்டர் மூலமாக செக் பண்ணிக்கலாம். ஸோ ஒவ்வொரு செல்லையும் ஹைட்ரோமீட்டர் மூலமாக செக் பண்ணக்குள்ள 1.240 இருக்கணுங்க. ப்ளஸ் ஆர் மைனஸ் 0.01 இருக்கலாம். ஸோ ஒவ்வொரு செல்லையும் இது 1.240 அப்படிங்கிற கிராவிட்டி இருந்துச்சு அப்படின்னால் அந்த செல்லு நல்ல நிலைமையில் இருக்குன்னு அர்த்தம். அதே மாதிரி எல்லா செல்ல, அதாவது 6 செல் கொடுத்துருப்பாங்க ஒரு பேட்டரிக்கு, 6 செல்லுமே ஈவனாக இருந்துச்சு அப்படின்னால் அந்த பேட்டரி நல்ல நிலைமையில் இருக்குன்னு அர்த்தம். அதுபோல் ஒவ்வொரு செல்லையும் நீங்கள் தெர்மோமீட்டர் மூலமாக நீங்கள் செக் பண்ணக்குள்ள 27 டிகிரி தான் இருக்கணுங்க. அதுக்கு மேலே இருந்தாலும் அந்த பேட்டரியில் கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்குன்னு அர்த்தம். இந்த கிராவிட்டி லெவல் பார்த்தீங்கன்னா இந்த 1.240க்கு கீழே இருந்துச்சு அப்படின்னால் அந்த பேட்டரி செல்ல ப்ராப்ளம் இருக்குன்னு நிச்சயமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். சரிங்க, இப்போது அந்த பேட்டரியில் கிராவிட்டி நல்லா இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த வாட்டர் லெவல் ஒரே மாதிரி இருக்குது. டெம்பரேச்சர் 27 டிகிரி செல்சியஸில் இருக்குது. எல்லாமே கரெக்டாக இருக்குது. ஆனால் சார்ஜிங் வர மாட்டேங்குது, சார்ஜிங் இருக்க மாட்டேங்குது அப்படின்னால் அந்த பேட்டரியோட 6 செல்லையுமே தனித்தனியாக நம்ம செக் பண்ணணும். அது எப்படின்னு பார்க்கலாம். பொதுவாக ஒரு பேட்டரி கனெக்ஷனில் இருக்கக்குள்ள அந்த வோல்ட் பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ்க்கும் நெகட்டிவ்க்கும் மல்டிமீட்டரில் செக் பண்ணக்குள்ள 13 வோல்ட்டுக்கு மேலே இருந்தால் அந்த பேட்டரி நல்லா இருக்குன்னு அர்த்தம். நீங்கள் மல்டிமீட்டரை வச்சு செக் பண்ணக்குள்ள நீங்கள் டிசி வோல்ட்டில் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணும். அதே மாதிரி நம்ம சொல்லக்கூடிய இந்த வோல்ட் எல்லாமே டிசியோட அளவுங்க. அதே மாதிரி அந்த பேட்டரி எந்த கனெக்ஷனும் இல்லாமல் அது நம்ம மல்டிமீட்டரில் செக் பண்ணக்குள்ள 11.9 வோல்ட் இருந்துச்சுன்னா, அதாவது அதுக்கு மேலே இருந்துச்சுனால் அந்த பேட்டரி நல்ல நிலைமையில் இருக்குது. ஒருவேளை 10 வோல்ட்டுக்கும் குறைவாக இருந்துச்சுன்னா அந்த பேட்டரியில் பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம். அதுபோல் ஒவ்வொரு செல், அதாவது அந்த பேட்டரியில் 6 செல் இருக்கும். இந்த 6 செல்லையும் 2 வோல்ட்டுக்கு மேலே இருந்துச்சு அப்படின்னால் அந்த பேட்டரி, அந்த செல் நல்லா இருக்குன்னு அர்த்தம். இந்த 2 வோல்ட்டுக்கு கீழே இருந்துச்சு அப்படின்னால் அந்த பேட்டரி மோசமாக இருக்குது, அது பழுதடைய போகுது அப்படிங்கிறது அர்த்தம். சரிங்க, இப்போ இந்த பேட்டரியில் ஒவ்வொரு செல்லும் எப்படி இருக்குன்னு நம்ம செக் பண்ண போகிறோம். மல்டிமீட்டரோட பாசிட்டிவ்ல நான் பேட்டரியோட பாசிட்டிவ் நம்ம வச்சுட்டு அந்த பாசிட்டிவ் டெர்மினலுக்கு பக்கத்தில் உள்ள செல்லை உள்ள டிப் பண்ணி பார்த்தீங்கன்னா 1.6க்கு மேலே இருந்துச்சு அப்படின்னால் அந்த செல் நல்லா இருக்குன்னு அர்த்தம். இதோட முழு வோல்ட்டும் நம்ம கடைசியாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ அந்த முதல் ஃப்ளோட் இருக்குது பார்த்தீங்களா, அதில் பாசிட்டிவ் லைனும் இந்த ரெண்டாவது ஃப்ளோட்டில் இந்த நெகட்டிவ் மல்டிமீட்டரோட நெகட்டிவ் பாயிண்ட்டையும் நீங்கள் வைக்க டிப் பண்ணக்குள்ள உங்களுக்கு 2 வோல்ட்டுக்கு மேலே இருந்துச்சு அப்படின்னால் அந்த செல்லு நல்லா இருக்குன்னு அர்த்தம். ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, இந்த மல்டிமீட்டரோட அந்த ப்ரோப் உள்ள டிப் பண்ணக்குள்ள கொஞ்சமாக தான் உள்ள டிப் பண்ணணும், ஆழமாக விடக்கூடாது. இப்போது நாம் செக் பண்ணுற இந்த பேட்டரியில் பாசிட்டிவ் டெர்மினலுக்கும் முதல் ஃப்ளோட்டுக்கும் நம்ம டிப் பண்ணக்குள்ள எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 1.65 இருக்குதுங்க. ஸோ அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஃபஸ்ட்டு ஃப்ளோட்டுக்கும் ரெண்டாவது ஃப்ளோட்டுக்கும் இடையில நம்ம டிப் பண்ணக்குள்ள 2.04 இருக்குதுங்க. அடுத்து ரெண்டாவதுக்கும் மூணாவதுக்கும் நம்ம வச்சு பார்க்கக்குள்ள 2.23 அப்படின்னு இருக்குதுங்க. அடுத்து மூணாவதுக்கும் நாலாவதுக்கும் வச்சு பார்க்கக்குள்ள 2.2
2.33 இருக்குதுங்க. அடுத்து 4வதுக்கும் 5வதுக்கும் வச்சு பார்க்கக்குள்ள 2.36 இருக்குது. அடுத்து 5வதுக்கும் 6வதுக்கும் இடையில் நம்ம வச்சு பார்க்கக்குள்ள 2.24 இருக்குதுங்க. இப்போ 6வது பாயிண்ட்டுக்கும் இந்த மைனஸ் டெர்மினலுக்கும் நம்ம வச்சு பார்க்கக்குள்ள 0.53 இருக்குதுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பாசிட்டிவ் டெர்மினலை ஃபஸ்ட்டு வைக்கக்குள்ள 1.65 இருந்துச்சுங்க. அடுத்து இந்த மைனஸ் டெர்மினலுக்கும் அதுக்கு பக்கத்தில் இருக்கிற ஃப்ளோட்டுக்கு நம்ம வைக்கக்குள்ள 0.35 இருந்துச்சு. இப்போது இந்த 1.65 ப்ளஸ் 0.35 இந்த ரெண்டையும் சேர்த்தா 2 வோல்ட் வருதுங்க. இதுதான் இந்த ஃபஸ்ட்டு செல்லோட வோல்ட்டாக நம்ம கருதிக்கலாம். ஸோ வந்து 6 செல்லுமே பக்காவாக இருக்குதுன்னு அர்த்தங்க. ஸோ நம்ம இப்போ செக் பண்ண மாதிரி இந்த பேட்டரியில் வந்து பார்த்திங்கன்னா கிராவிட்டி நல்லா இருக்குது, அதே மாதிரி டெம்பரேச்சர் நல்லா கரெக்டாக இருக்குது, அதே மாதிரி ஒவ்வொரு செல்லுக்கும் 2 வோல்ட்டுக்கு மேலே இருக்குது, 13 வோல்ட்டு அதிகமாகவே இருக்குது. ஸோ வந்து பேட்ரி குட் கண்டிஷனாக இருக்குது. ஆனால் இதே மாதிரி உங்கள் பேட்டரியும் உங்களோட கிராவிட்டி, டெம்பரேச்சர், அப்புறம் இந்த வோல்ட் எல்லாமே கரெக்டாக இருக்குது, ஆனால் சார்ஜிங் நிற்க மாட்டேங்குது அப்படிங்கன்னா கட்டாயம் நீங்கள் சர்வீஸ் சென்டருக்கு கொண்டு போய் தான் நீங்கள் சர்வீஸ் செய்ய முடியும். இதுபோல் பயனுள்ள தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளுடைய சேனலோட இணைந்திருங்க. நன்றி. புதிய வீடியோலுக்காக காத்திருக்கும் தமிழன் சுபாஷ்.